வணக்கம். நான் உங்கள் பவுலி. இன்றைக்கி ஒரு வயலுக்கு செமினார் கோயில் சைடு, மயிலாடுதுறை சைடு ஒரு 60 லென்த்து பைப்பு, பிவிசி பைப்பு அக்ரிகல்ச்சருக்காக போட வந்திருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கிளியர் பண்ணுறேன். இப்போ இந்த ஏரியா தான் ஒரு வாரையாக நீட்டாக போகுது. ஏற்கனவே ஜேசிபி வச்சு நோண்டிட்டாங்க. அங்கே வரத்துக்கு முன்னாடி நோண்டிட்டாங்க. அங்கே தான் போர் இருக்குது. ஃபுல்லாக இந்த சைடு மொத்தம் ஃபுல்லாக அக்ரி மாஸ்டர் பைப் தான் போடுறோம். ஃபுல்லாகவே 6 கேஜி பைப்பு, 4 இன்ச்சு பைப்பு, 6 கேஜி பைப்பு போட்டிருக்கோம். இதில் இந்த டீலேருந்து ஆரம்பிக்கலான்னு ஒரு பிளானில் பார்த்தோன்னா, அந்த டீலேருந்து போட்டோன்னா இந்த சைடு ஈஸியாக போட்டுக்கலாம். இப்போ பைப்பு கட்டு 2 ஆள் தூக்கிறதுக்காக கேட்டிருக்கோம். அவங்க போய் கட்டு வரிசையில் அடிக்கிடுவாங்க. எங்கெங்கே எடுக்கணுமோ அங்கங்கே அடிக்கிடுவாங்க. ஏன்னா கட்டியான சைடு எல்லா சைடும் வைக்கிறதுக்காக. இப்போ பார்த்தா அந்த டீ மவுத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த சைடு ஒரு லென்த்து போட்டுட்டு இந்த சைடு ஃபுல்லாகவே டீ மவுத்து போட்டு டீயை போட்டு ஆரம்பிச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த ஏரியா சைடுன்னு 1/2 லிட்ரு பிவிசி சால்வெண்ட்னா இப்போ தடவையாகுது. தடவுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. பிவிசி சால்வெண்ட்னால சலிக்க ஃபுல்லாகவே போட்டுட்டு நம்ம ஃபுல்லாக சால்வெண்ட் வச்சு ஏற்றிட வேண்டியதான். ஃபுல்லாகவே டீயில் ஏற்றிட வேண்டியதான். ஒரு சைடு மவுத்து போட்டால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சைடு ஃபஸ்ட்டு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே ப்ளைனாக போட்டு போகிறோம். எல்லாம் பைப்பையும் வரிசையில் அடிக்கிட்டாங்க ஃபுல்லாகவே. இப்போ ஜாக்கி மர செட்டு ஏன் நிறைய பேர் ஜாக்கி மர செட்டு என்னத்துக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். வால்வுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறதுக்கு. வால்வு பார்த்திங்கன்னா ஒரு 1100, 800 அந்த ரேஞ்சில் வரும். இதுதான் சாதாரண 150 ரூபா, 200 ரூபா ரேஞ்சிலே முடிஞ்சிடும். இது ஜாக்கி த்ரெட்டு மாரி த்ரெட்டு பெருசாக இருக்கும். ஜாக்கி நம்ம தூக்குறதுக்கு யூஸ் பண்ணோமா, அதேமாதிரி ஜாக்கி த்ரெட்டாக பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக நம்ம கட்டிக்கலாம். எம்டிஏ போட்டு த்ரெட் எண்டுக்கு இப்போ போடுவாங்க. அதெல்லாம் லீக்கேஜ் ஆகும். இதில் ஓரிங்கு கொடுத்துருப்பாங்க. அடிஷ்னலாக தனியாகவும் கிடைக்கும். ஓரிங் வேணால் நம்ம இது பண்ணிக்கலாம், நம்ம தனியாக வாங்கிக்கலாம். இப்போ இந்த சைடு அப்படியே ஃபுல்லாக ப்ளைனாக போட போனால் பைப் எல்லாம் ரெடியாக இருக்குது. இந்த சைடு இது போர் என்ட்ரன்ஸு. இதுக்கிட்ட வேப்ப மரம் இருக்குது. இதுக்கிட்ட 2 பெண்டு போட்டு ஃபுல்லாக இந்த சைடில் தொட்டிக்கு ஒன்று கேட்டிருக்காங்க. தண்ணி தொட்டிக்கு இந்த சைடு டீ போட்டு தண்ணி தொட்டிக்கிட்ட ஒன்று ஊற்றுற மாரி கேட்டிருக்காங்க. அடுத்தது இது போர் முன்னாடி கீழ் மெயின் போர் வச்சுருந்துருக்காங்க. அப்புறமா சம்மர்சபிள் இதுமாரி உரம் நோண்டிட்டு அதுக்குள்ளார வச்சுருந்துருக்காங்க. அப்புறமா இப்போ சம்மர்சபிளாக போட்டதுனால அது துக்காமல் வச்சுருக்காங்க. இப்போ பைப் லைன் போட சொன்னால் அப்புறமா துத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஃபுல்லாகவே. இந்த ஏரியா மட்டும் மேலே போகும் பைப்பு. ஏன்னா பெரிய வேராக இருக்குது. ஜேசிபி மரம் டேமேஜ் ஆகணும், மரத்தை வெட்டாமல் அவங்க மேலே போகிறாங்க. அங்கே ஒரு 2 மவுத்து வச்சாச்சு ஃபுல்லாகவே. இது ஒரு வாரம் மாரி போகுது. 2 சைடும் டபுள் மவுத்து வச்சாச்சு. மேக்ஸிமம் டபுள் மவுத்து வச்சுக்கிங்க, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹைட்டு இது 2.5 அடி அந்த ரேஞ்சில் நோண்டியிருக்காங்க. வரப்பு தான் இது, வரப்பு கட்டிடுவாங்க. வரப்பு சென்டரில் உடச்சி போட்டிருக்காங்க. சைடில் எவ்வளோ லென்த்து கேட்குறாங்க. ஹைட்டு வரப்பில் சில பேர் ரொம்ப ஹைட்டாக கேட்பாங்க, அதுக்கேற்ற மாரி கேட்பாங்க. இப்போ அந்த சைடு 2 மவுத்து வச்சாச்சு. இது போருக்கிட்ட இதுக்கிட்ட ஒரு மவுத்து கேட்டிருக்காங்க. போருக்கிட்ட தொட்டியில் ஒரு மவுத்து கேட்டிருக்காங்க. இந்த சைடு ஒரு 4 மவுத்து கேட்டிருக்காங்க. 4 மவுத்துனா 4ம் டபுளாக கேட்டிருக்காங்க ஃபுல்லாகவே. இது காஞ்ச ஏரியாவாக இருக்கிறதுனால அதுமாரி இது கொஞ்சம் பழைய பைப்பு இருக்குது. 4 இன்ச்சு அதையும் போட்டுத்தாங்க. ஒரு 10 பைப்பு கிட்ட இருக்குது. அக்ரிகல்ச்சரில் இதுக்கு கொடுத்தாங்க, வேளாண் துறையில் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. இப்போ 2 ஆள் இருந்தாங்களே ஃபுல்லாகவே கல் எல்லாத்தையும் பைப்பு பெறலாமல் கட்டி பெற்று வச்சுட்டு போயிட்டாங்க சரியாமல். இந்த சைடு அப்படியே ப்ளைனாக போட்டுட்டு இந்த சைடு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இந்த சைடு அப்படியே ஃபுல்லாக தனித்தனியாக பைப்பு போடுறது வீடியோ எடுக்க முடியல. இது ஃபுல்லாகவே ப்ளைனாக ஃபுல்லாகவே போட்டாச்சு. இப்போ இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே இந்த சைடில் மவுத்து இல்லை. இப்போதைக்கு இன்னும் அடிஷ்னலாக இதை போடுறத பார்த்துட்டு இன்னும் 2 போருக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக போடுறதுக்கு. இது போரில் நம்ம பெண்டு போட்டுட்டு 3 இன்ச்சு பெண்டு வச்சு 3க்கு 4 ஃப்ளாஞ்சு போட்டுட்டு இதில் டீ போட்டு ஏர் வால்வு 3 இன்ச்சு ஏர் வால்வு வச்சுருக்கோம். இந்த மவுத்து ஸ்டார்டிங்லேயே ஒரு ஏர் வால்வு வச்சுருக்கோம். ஏர் வால்வு ரீசன் என்னத்துக்கு வச்சுருக்கோன்னு நிறைய வீடியோவில் தனித்தனியாக போட்டிருக்கேன். இந்த தொட்டியில் ஒரு மவுத்து போட்டாச்சு. இந்த சைடில் 2 பெண்டு போட்டு இறக்கியிருக்கோம் ஃபுல்லாகவே. ஏன்னா மரத்தை டேமேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த மவுத்து. இந்த மவுத்து இதுக்கிட்ட இந்த வயலுக்கு ப்ளைனாக 2 போட்டிருக்கோம். அந்த சைடில் ஒரு 5 மவுத்து, மொத்தம் 10-15 மவுத்துக்கிட்ட வரும் ஃபுல்லாகவே. எல்லாம் அக்ரி மாஸ்டர் பைப்பு தான் ஃபுல்லாகவே போட்டிருக்கோம். இப்போ மேக்ஸிமம் ஃபுல்லாகவே வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஏர் வால்வுக்கு அடிஷ்னலாக வைக்க போகிறோம். இப்போ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா போர் ஸ்டார்டிங்கில் மவுத்தில் ஒன்று வச்சாச்சு.
அதுலேருந்து 3 இன்ச்சு ஏர் வச்சுச்சு. இடையில ஒரு ஏர் வால்வு, அந்த லைனில் அந்த லாஸ்ட்டில் ஒரு ஏர் வால்வு. இப்போ இந்த ஃபஸ்ட்டில் ஒரு ஏர் வால்வு வச்சுட்டு லாஸ்ட்டில் ஒரு ஏர் வால்வு வச்சுன்னா உங்களுக்கு பைப்பு வந்து ஏர் வந்து போர் வந்து ரிவேர்ஸ் தண்ணி ஆஃப் பண்ணுறப்ப ஏர் ஃபுல்லாக வேக்கம் பிடிச்சி இழுக்கிறப்ப தண்ணியை பிடிச்சி இழுத்துறப்ப பைப்பெல்லாம் நசுங்கி ஃபிட்டிங்கெல்லாம் லீக்கேஜ் வர ஆரம்பிச்சிடும். ஏர் கண்டிப்பாக வைக்கணும். சமர்சபிள் மோட்டரை தவிர கண்டிப்பாக வச்சிடும். மேமோட்டருக்கு கூட 8 வச்சுக்கலாம். இது ஷேடில் செட்டு 4க்கு 1 ஷேடில் செட்டு வச்சுருக்கோம், வாங்கி வச்சுருக்கோம். இது வந்து ஏருக்கு வைக்கிறது. ஸ்டார்டிங்கில் ஒரு 3 இன்ச்சு வச்சுட்டோம் நம்ம. இப்போ 4க்கு 3 ஷேடில் செட்டு போட்டு நம்ம ஹோல்ஸு போட்டு 1 இன்ச்சு ஏர் வால்வு வச்சா போதும். இது வந்து கீழ் மவுத்துலேருந்து கீழே போட்டுற பைப்புலேருந்து வந்தால் லீக்கேஜ்னால் அட்டன் பண்ண முடியாது. நம்ம வந்து டீ போடுற மவுத்து அதுலேருந்து ஒரு அடி கீழே வச்சுட்டு நம்ம மவுத்து போட்டுக்கிட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஃபால்ட்டு தான் அட்டன் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஷேடில் செட்டு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா தண்ணி கீழே போட்டிங்கன்னா டேமேஜ் அட்டன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதுலேருந்து ஒரு வரப்பு மூடுற அளவுக்கு போட்டுட்டு ஒரு எல்லை போட்டு தூக்கி விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இதேமாரி வரப்பில் மறைஞ்சிடும். நம்மளுக்கு ஏர் வால்வு மட்டும் தெரியும். கஸ்டமர்கிட்ட கண்டிப்பாக இதை போகிறப்ப ஃபிட்டிங் தான் வரப்பு நடந்து போகிறப்ப அதுக்கேற்ற மாரி ஹைட்டு போட்டுக்க வேண்டியதான். நம்ம டீயோட கொஞ்சம் ஹைட்டாக ஏர் வால்வு வச்சா மட்டும் போதும். இதில் தான் ஏர் ப்ரெஷரில் பால் கரெக்டாக லாக் ஆகிடும் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு ஏர் வால்வில் அடிக்கடி லீக்கேஜ் பிரச்சனை இருக்காது. சில பேர் ஃபுட் வால்வு போடுவாங்க. ஃபுட் வால்வ்னால் அதிகமாக லீக்கேஜ் ஆகும். இப்போ பழைய பைப்பும் கொஞ்சம் போட்டுக்கிட்டாச்சு. இது வந்து லாஸ்ட்டு மவுத்து எல்லாத்தையும் கட்டியெல்லாம் அடிக்க ரெடியாக வச்சாச்சு. இப்போ மோட்ரு போட சொல்லியாச்சு. மோட்ரு போட்டு டெலிவரி மவுத்து இங்கே தான் வச்சுருக்கோம். அவ்வளோ ஏர் அந்த பைப்பில் உள்ள ஏர் எல்லாமே ஃபுல்லாகவே ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆன பிறகு தான் தண்ணி வர ஆரம்பிக்கும். போட்டுட்டு உடனே கொஞ்சம் நேரத்தில் நம்ம பிளெயின் பைப் பண்ணி ஏர் அடைச்சிக்கிட்டு ஃபுல்லாக எல்லாமே கம்ப்ளீட் ஆன பிறகு தான் நம்ம தண்ணி வரும். இப்போ போர் போட்டு குறைச்சலாக ஒரு 5 நிமிஷம் சென்று தான் ஃபுல்லாகவே தண்ணி வருது. இது வந்து வீடியோக்காக கொஞ்சம் ஓட்டியிருக்கேன் வேறு. கொஞ்சம் நேரம் சென்று தான் வரும். ஒரு மவுத்து மட்டும் கழட்டி வந்து நீங்கள் போர் கொட்டாவில் வச்சுக்கோங்க ஃபுல்லாகவே. ஏன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகுனா ஒரு மவுத்து க்ளோஸ்லேயே இருந்துச்சுன்னா எல்லா மவுத்தும் க்ளோஸ்லேருந்து ஆன் பண்ணால் எங்கேயாச்சும் ஃபிட்டிங் டேமேஜ் ஆகும். ஏதாச்சும் ஒரு மவுத்து கழட்டி வச்சிங்கன்னா இந்த மவுத்து யூஸ் ஆகணுன்னா அந்த மவுத்தை போய் போட்டுட்டு இந்த மவுத்து ஓப்பனில் இருக்கும். அப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இப்போ போர் ஆன் பண்ணியாச்சு. போர் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி வருதான்னு பார்ப்போம் ஃபுல்லாகவே. தண்ணி லீக்கேஜ் எல்லாம் அட்டன் பண்ணி லீக்கேஜுக்கு வேறு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்ம டேமேஜ் பைப்பு புது ஃபிட்டிங் தான். லீக்கேஜுக்கு வாய்ப்பு கிடையாது. கஸ்டமர்கிட்ட லீக்கேஜ் காட்டிட வேண்டியதான். நம்ம ஃபிட்டிங் போட்டுட்டு மவுத்து எல்லாத்தையும் காட்டிட வேண்டியதான். ப்ளஸ்ஸு இதுக்காக என்னத்துக்குன்னா தண்ணியை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கட்டியெல்லாம் டேரெக்டாக அதில் உழுவாமல் இருக்கிறதுக்காக ஃபுல்லாகவே தண்ணியை மவுத்து ஓப்பன் பண்ணி அங்கங்கே மவுத்து ஓப்பன் பண்ணி தண்ணியை நிப்பாட்டிப்போம். மட்டமாக குழி நோண்டினோமே அந்த அளவுக்கு மட்டமாகவே நிப்பாட்டிட்டு ஜேசிபி தள்ளுனுச்சுன்னா நேராக கட்டி போய் பைப்பில் விழுந்து டேமேஜ் ஆகாமல் கட்டி ஒரு 3 அடியில் கீழே விழுகுறப்ப பைப்பில் டேமேஜ் ஆகும். அதுக்காக அப்படியே வச்சுருக்கோம். ஒரு 5 நிமிஷம் தாண்டி ஆகிட்டது. நம்மளுக்கு இன்னும் தண்ணி இன்னும் லாஸ்ட்டு மவுத்து இன்னும் வரல. இப்போ சவுண்டு அதிகமாக ஏர் சவுண்டு இருக்குது. அதனால் சவுண்டு இப்போ அதில் உள்ள மண் கட்டி எல்லாமே கரைஞ்சிட்டு ஃபுல்லாகவே வந்துடுது. இப்போ ஃப்ளோ வர ஆரம்பிச்சிட்டு 2-3 மவுத்து ஓப்பன் பண்ணியிருந்துச்சுன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு தான் வரும். இது வந்து 3 இன்ச்சு டெலிவரி போர் தான். ஃபுல்லாகவே அடிக்கும். அங்கே லாஸ்ட்டில் ஒரு மவுத்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ 4 இன்ச்சில் ஃபுல்லாகவே தள்ளுது. இப்போ இடையில இந்த கேப்பில் எல்லாத்தையும் தண்ணி ஃபுல்லாகவே அங்கங்கே மவுத்தை ஓப்பன் பண்ணி ஃபுல்லாகவே விட்ருவோம். ஏன்னா கட்டி பெரிய கட்டியாக இருக்கிறதுனால நம்ம வந்து தள்ளுறப்ப ஜேசிபி உடச்சி தள்ள சொல்லுவோம். டேமேஜ் ஆகிடுச்சுன்னா பைப் லைன் லாங் கப்ளர் போட்டு ஜாயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் ஃபுல்லாக மேக்ஸிமம் கல் பரட்டி வைக்கிறவங்க ஃபுல்லாகவே வச்சாச்சு. ஏர் வால்வு ஃபுல்லாகவே இருக்குது. இதில் வந்து அந்த ஓரிங்கை மட்டும் டைட் வச்சு அந்த சீட்டிங் ஆனிச்சுன்னா கரெக்டாக டைட்டு லீக்கேஜ் ஃபுல்லாகவே நின்றுடும். அதில் ஏர் வால்வில் இப்போ தண்ணி லீக்கேஜ் சுத்தமாக வராது. எல்லாத்தையும் கட்டி நெருக்க ஒரு 10 அடிக்கு 1 5 அடிக்கு 1 கட்டி மேக்ஸிமம் வச்சுட்டிங்கன்னா பைப்பு வந்து இப்போ போருக்கு திடீர்னு கரண்ட் போயிட்டுனா பைப் லைன் வர ஏரில் தூக்க ஆரம்பிச்சிடும். தூக்குனா ஹைட்டு ஏர் சென்டரில் இருந்துச்சுன்னா மிதக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து ஃபிட்டிங் எல்லாம் இழுத்து பிடிக்கிறப்ப ஃபிட்டிங் லீக்கேஜ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கட்டி வைக்க சொல்கிறது. கட்டி வச்சிங்கன்னா தண்ணி இப்போ தண்ணியை நிப்பாட்டிடுவோம். இந்த வய மட்டத்துக்கே நிப்பாட்டிடுவோம் ஃபுல்லாகவே. அப்போ வந்து போரு சப்போஸ் கரண்ட்டு பவர் கட் ஆகிடுச்சு நின்றுட்டு இல்லை நிப்பாட்டிட்டாங்கன்னா பைப்பு சடன்னு மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். உள்ளார பைப்பில் ஏர் இருக்கப்போ
இப்போ தண்ணியில் இருக்கப்போ பைப்பு அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிச்சுன்னா ஃபிட்டிங் எல்லாம் கயல ஆரம்பிச்சிடும். இப்போ அங்கங்கே ஒரு மவுத்து ஓப்பன் பண்ணியாவது ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு மவுத்தை மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு போய் கஸ்டமர்கிட்ட கொடுத்துருவோம் ஃபுல்லாகவே. இல்லை தண்ணியை நிப்பாட்டிட்டு இப்போதைக்கு ஜேசிபி தள்ளுற இன்றைக்கி ஈவினிங் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஃபுல்லாக ஃபிட்டிங்கை போட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஃபுல்லாக தண்ணி ஓரளவுக்கு நிப்பாட்டிட்டு ரொம்ப தண்ணியை விடாமல் நிப்பாட்டிட்டு நம்ம வந்து ஜேசிபி வந்த பிறகு தள்ளிட வேண்டியதான். இப்போ அந்த மவுத்துலாம் ஓப்பனில் இருந்துச்சு, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வர சொல்லியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை போய் பாருங்கள். அதில் நம்பர் இருந்துச்சா உங்களுக்கு வேலை செஞ்சது தான் பிடிச்சிருந்துச்சின்னா நான் காரைக்கால் ஏரியாவில் தான் இருக்கேன். ஒரு சரௌண்டிங் ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே வந்து நான் ஃபிட்டிங் பண்ணி தருவோம். பைப்பெல்லாம் என்ன டீட்டெயில் இருந்தாலும் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கேளுங்க. ஏதாச்சும் டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணுறேன். வேலைகள் பிடிச்சிருந்துச்சா என்னோடய ஒர்க் எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னோடய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.